என்னன்னு போட்டா வரும் சீனிவாசன் நாடகம் பண்ண போறோம். இதெல்லாம் வருது பார்த்தீங்களா நெட்ல போட்டோம் இந்த இதெல்லாம் வருது இல்லை, நாங்கள் நெட்டில் பார்ப்போம். நான் அதுக்கு தான் கேட்குறேன், வேற ஒன்று. என் பாதம் கெட்டவனுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருப்பார். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஓடிவா. கோழி முட்டை வடிவில் இருந்தது. ஓர் நாள் தினத்திலே ஓம் ரீம் என்ற நாதத்துடன் வெடித்த உடனே மேலோடு ஆகாயமாக கீழோடு பூலகமாக நடுவில் இருக்கக்கூடிய மந்த கருவாகப்பட்டது. ஆதி பராசக்தியாக நான் பிறந்து முட்கண்களோடு பிறந்து பரமனை உற்பணம் செய்து பரமன் நமக்கு வேண்டும் என்பதற்காக என் 3 நேத்திரத்தில் ஒரு நேத்திரத்தை கொடுத்து அவரை என்னை எரித்து மீண்டும் பிறக்க செய்தார். ஆமா, நான் வேதங்களை கேட்பதும் சக்தி ஒன்று சமயம் 16,064 பீடத்தில். ஆமா, இப்பொழுது நான் என்ன உருவத்தில் இருக்கேன்? பாஞ்சாலி உருவத்தில் இருந்து எங்கள் அண்ணன் என்ற தினத்தில் என்னை வீர அண்ணா இருக்காரா? ஒரே பொண்ணு
காப்பாற்ற வேண்டும் என்றால் அவள் வாங்கிய வரம் ஓஹோ அவனால் தான் அன்னவள் மாற வேண்டும். ஆமா அதனால் இந்த வீரபாண்டியாக நான் அழைத்திருக்கிறேன். சரிதான் அவளை கொன்று கொன்று கணவனை மீட்டு வந்தால் வீட்டு வருகிறேன் உடனே ஒரு திருமணம் நடக்கும். சரிதான் உன் தலைமையில் சீக்கிரம் போயிட்டு வா. அட சமையல சொல் பண்ணிக்க அடியே வெளிப்பட்டவனே உன்னை இன்றைக்கு வளைக்காமல் நான் விட மாட்டேன். நான் யாரு, என்னுடைய உருவம் என்ன, நான் அவதாரம் என்ன என்று தெரியாமலே என்னை வாழையிட்ட கவரையை பிடித்து வைத்திருக்கிறார். உன்னை பிடித்து இன்னைக்கு நான் போடுறேன். இன்னைக்கு இந்த 2 பந்தல் சுத்திட்டு போகணும். அடியே ராட்சசி, அடியே கண்டு மூட கண்டு போ. இதுவரைக்கும் நான் உன்னை விட்டு வெளியேற்றவர். அந்த சுழமதை தான் பிடித்தால் என் சூழத்தாலே வதம் செய்து விட்டேன். சந்தோஷம் அவன் நபிரி ஆளடிக்கு பறந்து விட்டது. அவர் வளர்த்த பிள்ளை நித்தியவள்ளி. ஆமா, அந்த நித்தியவள்ளி யாருடைய பிள்ளை என்றால் சங்கோதரிய பிள்ளை. சங்குவதியனுடைய பிள்ளை. அந்த சங்கோதரிய பிள்ளை ஆரம்பத்தில் தவறிவிட்டது. ஆமா, அது எனக்கு இவ்வளவு சரிதான். ஆமா, சொந்த வந்து விட்டது. அவனை அழைத்து திருமணம் செய்து சரிதான். அதன் பிறகு எல்லாம் கும்பலா போவாங்க. இன்னைக்கு என்னமோ வாழ வைக்க வைக்கல.